காவேரி அம்மா திண்ணையில உட்காந்து எதை பத்தியோ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த யமுனா அவங்க கிட்ட வந்து, அம்மா, காலையில டிஃபன் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க டிஃபன்ல? இல்லம்மா, நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல. என் பையன் வந்த வாட்டி தான் நான் சாப்பிடுவேன். அப்படிங்களா? சரி, என் வீட்டில் பூரியும் மசாலும் பண்ணியிருக்கேன். நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், சாப்பிடுங்க. அப்படியா? பூரியும் மசாலும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ரெண்டு சேர்த்து கொண்டு வந்து கொடுமா. சரி பாட்டி, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அவ வீட்டுக்கு போய் பூரியும் மசாலும் எடுத்துட்டு வந்து காவேரி அம்மாவுக்கு கொடுத்தா. என் பையன் ரகுவுக்கு பூரி மசாலுன்னா ரொம்ப இஷ்டம். அவன் நல்லா சாப்பிடுவான். நானும் அவனும் சேர்ந்து இன்னைக்கு நல்லா சாப்பிட போறோம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டு சாரதா யமுனா கிட்ட வந்து, நீங்க டெய்லி அவங்களுக்கு ஏதோ சமைச்சு கொடுத்துட்டே இருக்கீங்க. நானும் அவங்கள பல தடவை பார்த்துருக்கேன். அவங்க தனக்கு தானே பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பைத்தியமாக்கா? இருக்காங்க. அவங்க என்ன பைத்தியமாக்கா? அவங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்களே இல்லையா? அவங்க தனியாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சாரதா, அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்க சின்ன வயசா இருக்கிறப்போவே கணவர் இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், ரகுன்னு. அந்த பையனும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா வாட்ட சட்டமாக இருப்பான். அவங்களுக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்களும் பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க பையன் காணாம போயிட்டான். காணாம போனவன் திரும்பி வரவே இல்லை. எல்லாரும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம். இருந்தாலும் அவன் கிடைக்கவே இல்லை. அன்னையிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க தனக்கு தானே பேசிட்டு இருக்காங்க. அவங்க தனக்கு தானே ஒன்றும் பேசிக்கல. அவங்க பையன்கிட்ட தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பையன் நினைப்பால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமா மாறிட்டு வராங்க. அதான் என்ன பண்றது, பாவம் வயசானவங்க. அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி ஏதோ பண்றேன். அவங்களுக்கு வேணும்னு ஏதாவது கேட்டாலும் பண்ணி கொடுப்பேன். அவங்க என்னோட டீச்சர். நான் 5ஆம் கிளாஸ் எல்லாம் அவங்க கிட்ட தான் படிச்சேன். பாவம் இதை மாதிரி இவங்க ஆயிட்டாங்க. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி பண்றேம்மா. அப்படியாக்கா? சரிக்கா, நானும் இனிமே ஏதாவது சமைச்சா எடுத்துட்டு போய் கொடுத்துட்றேன். பாவம் வயசானவங்க ஒண்டியா இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா சாரதா, அப்படியே பண்ணு. நம்ம சுத்தி இருக்கிற வயசானவங்களுக்கு நம்ம எப்பவுமே உதவி பண்ணணும். சரி சாரதா, நான் போய் சமைக்கிறேன், எனக்கு நேரமாகுது. சரிக்கா அப்படின்னு யமுனா சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. அன்னையிலிருந்து சாரதாவும் அவ வீட்டுல சமைக்கிறது எடுத்துட்டு வந்து அந்த காவேரி பாட்டிக்கு கொடுத்துட்டு இருப்பா. எப்பவும் காவேரி அம்மா தோட்டத்திலே இருக்கிறத பார்த்துட்டு சாரதா யமுனா கிட்ட சொன்னான். அக்கா, அந்த காவேரி அம்மா எப்ப பார்த்தாலும் தோட்டத்திலே தான் இருக்காங்க. ஏன்க்கா? தோட்டத்திலே நின்று அந்த மரத்துக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அதான் ஒண்ணுமே புரியல. வெயில் மழை எது வந்தாலும் அவங்க அந்த இடத்த விட்டு நகரதே இல்லக்கா. அதுவா சாரதா? அவங்க பையன்தான் அந்த மரத்தை நட்டான். அவங்க பையனுக்கு அந்த மரம் ரொம்ப இஷ்டம். அவன் ரொம்ப ஆசை ஆசையா அந்த மரத்தை வளர்த்தான். அதனால தான் அவன் ஞாபகமா அந்த மரத்தை விட்டு அவங்க எங்கேயுமே போறதில்ல. எப்ப பார்த்தாலும் அந்த மரத்தை சுத்தி நின்று பேசிட்டே இருப்பாங்க. பாவம், இந்த வயசான காலத்துல இவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை. அவங்க பையன் தொலைஞ்சு போய் எத்தனை வருஷம் இருக்கும்? அவங்க பையன் தொலைஞ்சு போய் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அடேங்கப்பா, 7-8 வருஷமாவா இன்னும் ஒரு தகவலும் கிடைக்கல? ஆமாமா, அவங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்கன்னு பெருசா இல்ல. யாராவது சொந்த பந்தம் இருந்தா அவங்க கேர் எடுத்து அவங்க பையனை தேடி இருப்பாங்க. இவங்க வேற இவங்க பையன் தொலைஞ்சு போனதுல கொஞ்சம் மனநிலை சரியாம ஆயிடுச்சு. அதனால இவங்களாலையும் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. அப்படியே பையன் நினைப்பாவே இருக்காங்க. என்ன பண்றது பாவம். அவங்க பையனா பார்த்து வந்தாதான் உண்டு. ஐயோ பாவம்க்கா, இவங்கள நாமளாவது ஹெல்ப் பண்ணலாம்க்கா. எங்க மாமா இன்ஸ்பெக்டரா தான் இருக்காரு. இவங்க பையனோட தகவலை நம்ம அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கக்கா. நம்ம வேணா இவங்க பையனோட போட்டோ, அப்புறம் உங்க பையனோட பயோடேட்டா அதெல்லாம் கொடுத்தாக்கா அவங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சாரதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களால முடிஞ்ச உதவியே பண்ணலாம். பாவம் இந்த அம்மா, அவங்க பையன் வந்தாலாவது அவங்க மனநிலை சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில 2 பேரும் சேர்ந்து காவேரி அம்மா வீட்டுக்கு போனாங்க. அவங்க கிட்ட போய், காவேரி அம்மா, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறோம். உங்கள் பையனோட ஃபோட்டோ பயோடேட்டா கொடுத்தீங்கன்னா நாம உங்கள் பையனுக்கு கேட்டதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்மா. அதுக்கு காவேரி அம்மா, என் பையன் இங்கே தான் இருக்கிறான். என் பையன் எங்கே போயிட்டான்? அவன் என் கூடவே இருக்கிறான். டெய்லி என்கிட்ட பேசுகிறான். நானும் அவனும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீ எதுக்கு இப்படி என் பையன் காணாமல் போயிட்டான்னு சொல்கிற?
என் பையன் என் கூட தான் இருக்கிறான். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. இப்போ என் பையன் வந்துடுவான். நான் போய் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா உள்ளே போயிட்டாங்க. அக்கா, அவங்களுக்கே மனநிலை சரியில்லை. அவங்க எப்படி ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாம் கொடுப்பாங்க? நாமளே ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போய் எடுத்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்றியா? சரிம்மா, அவங்க தோட்டத்தில் தனியாக இருப்பாங்க. அப்போ போய் நம்ம வீட்டில் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் சாரதா யமுனாவோட வீட்டுக்கு வந்து, அக்கா, இப்போ அவங்க தோட்டத்தில் தான் இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நைஸாக போய் பையனோட ஃபோட்டோவை தேடி பார்க்கலாம். கிடைச்சா நான் என் மாமா கிட்ட கொடுக்குறேன். அவர் கண்டிப்பாக தேடி பிடிச்சிடுவாரு. நம்ம போய் தேடி பார்க்கலாமா? சரிம்மா, வா போகலாம். 2 பேரும் காவேரி அம்மா வீட்டுக்கு போனாங்க. உள்ளே போய் அவங்க பையனோட ஃபோட்டோவை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ எங்கேயுமே கிடைக்கல. 2 பேரும் ஃபோட்டோவை தேடி தேடி அழுத்து போயிட்டாங்க. என்ன இது, இவ்வளோ தேடியும் அவங்க பையனோட ஃபோட்டோ கிடைக்கலையே. அப்போதான் சாரதாம்மா ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி குரல் கேட்டது. என்னன்னு 2 பேரும் போய் பார்த்தாங்க. ரகு, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். நீ தான் சொன்ன, வயசான காலத்துல தனியா இருந்தா பார்த்து இருங்கம்மா. இப்பெல்லாம் திருடங்க நகை பணத்தை திருடணுங்கிறதுக்காக வயசானவங்கள பார்த்து கொலை பண்ணிடுறாங்க. இந்த ஜாக்கிரதையா கம்பு பக்கத்துல வச்சுட்டு இருந்தது நீ தான் சொன்ன. நீ சொன்னதை கேட்டுத்தான் நான் என் பக்கத்துல கம்பு வச்சுட்டு படுத்தேன். அன்னைக்கு மட்டும் நீ அம்மான்னு என்ன கூப்பிட்டுட்டு வந்திருந்தா நான் உன்னை அடிச்சிருப்பேனா? நீ தான் சத்தம் போடாம உள்ள வந்த. நான் திருடன்னு நினைச்சு உன்னை அடிச்சிட்டேன். என் கையாலேயே நீ இப்படி அநியாயமா செத்து போயிட்டே ரகு. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் இத? உன்னை ஆசையா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா எல்லாம் இப்படி மண்ணோட மண்ணா ஆகி போயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஆனது ஆகி போயிடுச்சு. இப்போ என்னால நடந்ததை மாத்த முடியல. ஆனா உன்னை உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். உன்னை நான் பத்திரமா என் பக்கத்துல வச்சே பார்த்துக்குவேன் ரகு. நீ தனியா இல்ல, அம்மா உன் கூட இருக்கிறேன். நீ இங்க பயப்படாம தூங்கு. நானும் உனக்கு துணையா இங்கேயே தூங்குறேன். நீ என்னை மன்னிச்சிடு ரகு. நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன். உன் பக்கத்துல தான் இருப்பேன். இதை பார்த்த சாரதாவும் யமுனாவும் என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாங்க.